ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி நிறைய வாட்டி கேட்ட கேள்வி தான் அது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது உங்கள் லோன், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோனு இப்படி ஏதாவது வாங்கியிருக்காங்க சார் எங்கள் வீட்டில். ஆனால் அதே சமயம் வந்து நகையை கொஞ்சம் அடகு வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது இந்த நகைகளை வந்து பேங்க்காரங்க வந்து இது பண்ணி லீன் பண்ணி பிடிச்சிட்டாங்க, அதாவது வந்து அட்டாச்மெண்ட் போட்டோன்னு சொல்கிறாங்க சார். இது எப்படி சார் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே என் பதிவில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோன் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது செக்யூர்டு அன்செக்யூர்டு அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இப்போ வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க சார், உங்களால் கட்ட முடியல. அதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வேறு ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடமான கடனாக இருக்கலாம். அதாவது ஒரு நகையை அடமானம் வச்சுருக்கலாம். இந்த நகை அடமானம் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த நகை அடமானம் வச்ச பேங்க்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில், அதுவும் இப்போ போட்ட ரூல்ஸ் பிரகாரமே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப கடுமையான சட்டமாக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நீங்கள் கொடுக்கணும். உங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்கள் பேன் கார்டு சேர்த்து என்ட்ரு பண்ணிவிடுவாங்க. எந்த பேங்க்கில் லோன் வாங்கினாலும் நீங்கள் வச்ச நகை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்கும். பேன் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கு. அதுதானே வந்து இப்போ இருக்க நடைமுறை. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிங்களேன், கோயம்புத்தூரில் ஒருத்தர் கிரெடிட் கார்டு வாங்குறாரு சார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சென்னைக்கு வந்துடுறாரு வேலை விஷயமா. வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டே மறந்துடுறாரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்து சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷமாக கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்னா, அந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க, உங்கள் வேலை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அந்த பேன் கார்டில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது நோட்டட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் பேன் கார்டில் வேறு எங்கேயாவது இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் ஸ்தாபனத்தில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போதோ, ஒரு நிறுவனத்தில், அதாவது நம்ம ஃபினான்ஸ் நிறுவனத்தில் வாங்குறீங்கன்னா அவங்க கூட வச்சுங்களேன் லோனை கூட கொடுக்கலாம். உங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டையும் கொடுக்க வேண்டி வரும். ஏன் நகை அடமானம் வைக்கிறதா இப்போ மெயினாக பேசுகிறோம் இல்லையா, நகையவே அடமானம் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே அந்த நகையை அடமானம் வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பொருளை கொடுத்துட்டு தான் பணத்தை வாங்குறீங்க. எல்லாத்தையும் செக்அப் பண்ணிவிட்டு அந்த நகையை அடமானம் வச்சுப்பாங்க. ஒரு 5 லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு நகையை வைக்கிறீங்க, கொஞ்சம் குறைஞ்சபட்ச வட்டிங்கிறதுனால நீங்கள் வங்கியில் அடகு வைக்கிறீங்க, வச்சுட்டு குறைஞ்ச அமௌண்ட்டை வாங்குறீங்க. அந்த நகையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா, வாங்கினது 2 லட்ச ரூபாவே இருக்கட்டுமே. நீங்கள் வாங்கிட்டு திருப்பி நகையை மீட்ட போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லோன் உங்கள் பெண்டிங்கில் இருக்கான், அதை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். என்னடா இது, நாம் கோயம்புத்தூரில் கிரெடிட் கார்டு வாங்கினோம், அது சந்தர்ப்ப சூழ்நிலை கட்ட முடியாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறமா நமக்கு எந்த நோட்டீஸும் வரல, இந்த பிரச்சனையும் இல்லை, அதே ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ வச்ச நகைக்கு வந்து எதுக்காக பேசுகிறாங்கன்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு பேங்கர்ஸோட ஒரு கிளவரான ஒரு புத்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்குள்ளே என்ன தான் வந்து பேங்கர்ஸோ இல்லை வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோ இல்லை வந்து வங்கியோட ஒரு நிறுவன அதிகாரியோ எல்லாம் பேசினா கூட அவங்களுக்குள்ள ஒரு டைப் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் வந்து அங்கே தெரியாத ஒரு கடனை வாங்கிட்டு இங்கே வந்து ஒரு அடகு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பேன் கார்டில் ஒரு அடமானம் வச்ச உடனே அந்த நகை கடன் வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போது நீங்களே வந்து கூகுள் பேயில் வந்து பணம் அனுப்புகிறீங்க, போகிறீங்க, வர்றீங்க சார். அதிலே பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா கூகுள் பேலேயே நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பார்க்கலாம், உங்களோட வந்து வேறு எந்தெந்த பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கலாம். அதிலே வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலே கொடுத்துரும். சாதாரண பொதுமக்களான உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோரை பார்க்கும்போது பேன் கார்டில் என்னென்னலாம் லோன் இருக்குதுன்றதை வந்து பேங்க் நோட் பண்ண முடியாதா? ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வச்சு ரன் படுத்துகிறவன், லட்சம் கோடியில் வந்து கடன் கொடுக்குறவன் கண்டிப்பாக வந்து பேன் கார்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வருதுன்னு அவன் கண்டிப்பாக நோட் பண்ணுவான். நீங்கள் என்ன கடன் வாங்கினாலும் அந்த கடன் எதில் போய் வந்து லிங்க் ஆகுதுன்னா பேன் கார்டில் தான் லிங்க் ஆகும். பேன் கார்டு இல்லாமல் இப்போ கடனே யாருமே கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி நிலைமை தான் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் அடகு வச்ச நிலைமையை திருப்ப முடியாமல் போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா தான் கட்ட வேண்டி வரும், இல்லை மினிமம் ஒரு 50,000 தான் கட்ட வேண்டி வரும். 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் 5 லட்சம் போட்டு வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான், சிம்பிளாக வந்து என்ன பண்ணுவான்னா இதுக்கெல்லாம் போக மாட்டான். ஸ்ட்ரைட்டாக ஒரு பட்டுன்னு போயிட்டு ஒரு கோர்ட் ஆர்பிட்ரேஷன் அட்டாச்மெண்ட் எல்லாம் போட மாட்டான். சிம்பிளாக ஒரு இமெயிலில் தட்டு விடுவான். அவருக்கு பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கிட்டாருங்க, அந்த பேங்க்கில் வந்து அவர் பேமெண்ட் தர வேண்டியது பெண்டிங் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் ஒரு லிங்க் தான். ஆனால் சட்டப்படியாக அதுதான் சொல்லுது. ஏன்னா நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருக்கும்.
என்ன சொல்லியிருக்குன்னா, நான் ஒரு கடனை வாங்குறேன், அது என்ன கடனை வேணால் இருக்கலாம், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இத்தனை இந்த பணத்தை நான் கட்டலைன்னா வேறு எங்கேயாவது வங்கியில் நான் ஏதாவது பொருளை அடமானம் வச்சாலோ இல்லை வங்கியில் வந்து ஏதாவது என்னோட அடமானம் நகையோ இல்லை அடமானம் வச்சுருக்க நிலமோ வச்சுருந்தா கூட இந்த கொடுக்க வேண்டிய பணத்துக்காக அதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் போட்டுக்கலான்ற ஒரு வழி இருக்கும். இதெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு நகையை வந்து அட்டாச் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷ்னலைஸ்டு பேங்க்கு அதில் வைக்கும்போது, ஆனால் இந்த சேட்டுக்கடையில் பெரும்பாலும் இப்போ வைக்கிறவங்க அங்கே வந்து கேட்கறதில்ல, இது வரைக்கும் கேட்கறதில்ல. ஏன்னா இப்போ கொண்டு வந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக வந்து இனிமேல்ட்டு வந்து வட்டிக்கார கடையில் கூட பேன் கார்டை கேட்டு பிரிச்சுட்டு தான் அடமானம் வைக்கணுன்ற நிலைமை வந்தாலும் வரலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவசராபத்துக்கு வந்து பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க போயிட்டு ஒரு நகையை வச்சுட்டு கொண்டு வந்துடுறோம், எதுவும் கேட்கறதில்ல, ஏதோ தெரிஞ்ச முகம் இங்கே தான் இருக்காருன்றதுனால பட்டன் ரசீதை போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் இனிமேல் வர காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பான் புரோக்கர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் அவங்க வந்து கடனை கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னு அவங்களுக்கும் தனி சட்டம் இருக்குது. அது வட்டி கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த வட்டிக்கார கடை இருக்குதுங்களா, சேட்டு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடை அவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வருமானம் பண்ணிட்டு இங்கே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கடையில் வைக்கும்போது இப்போ கேட்கறதில்ல, இனிமேட்டு கேட்டாலும் கேட்கலாம். இந்த நிலையில் வந்து சட்டங்கள் வேறு ஏதாவது வந்து மாற்றி அமைச்சு அவர்களும் வந்து இதே போல் கடுமையான ஒரு விதிகளை பின்பற்றலாம் என்று அரசை வந்து RBI கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இப்போ இவர் கேட்ட இந்த கேள்விக்கு இந்த அளவிலான பதில் என்னென்னா, நிச்சயமாக எங்கேயோ வாங்கிய கடனுக்காக இந்திய எல்லைக்குள்ளனா இங்கே இருக்கக்கூடிய மாகாணங்கள், அதாவது மாகாணம்னு சொல்கிறேன் அந்த ஸ்டேட்டு, அந்த யூனியன் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்தோம், மற்ற பகுதிகளில் இருந்தோம், லோன் வாங்கி இருந்தால் அந்த பேன் கார்டோட வந்து அந்த லோன் லிங்க் ஆகி இருந்தால், லிங்க் தான் ஆகிருக்கும் 100%. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே வந்து நீங்கள் நகையை அடமானம் வச்சாலும் சரி, அங்கே வந்து அந்த பேன் கார்டு லிங்கை கொடுக்கும்போது அந்த பேன் கார்டு லிங்க்கில் ஏற்கனவே என்ன கடனை கட்டாமல் விட்டீங்கன்னு இருக்கும். அந்த கடனை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடனே வந்து இந்த நகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க இல்லையா. இந்த நகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வந்து ஒரு ஆர்பிட்ரை வச்சுருவாங்க. ஒரு பழைய அட்ரஸுக்கு ஒரு சம்மனை சென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்பிட்ரேஷன் வச்சுருவாங்க, வச்சுட்டு இந்த அமௌண்ட்டுக்கு தரணும்னு. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் கண்ணில் இல்லை, கண்காணிப்பில் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு நகை வச்சது மூலமாக தன்னோட அடையாளத்தை அவர் வெளிப்படுத்திக்கிறார். அப்படி பண்ணும்போது இவர் அடையாளத்தை வெளிப்படுத்தினதுனால இந்த நகையை அவர் வச்சுருக்காரு, இது இவ்வளோ வந்து பெருமானம் உள்ள நகையை வச்சுருக்காரு, இந்த நகை வந்து இந்த கடையில் இந்த நிறுவனத்தில் இல்லை இந்த ஒரு வங்கியில் இருக்குது, அந்த வங்கியில் இந்த நகையை வந்து அவர் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு உண்டான பணத்தை வந்து அவர் செட்டில் பண்ணிட்டு தான் அந்த நகையை அவர் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்ரேஷனை போட்டு, பொதுவாக ஆர்பிட்ரேஷன்றது ஒரு அமௌண்ட்டுக்கு தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நகை இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷனே பண்ணுவாங்க. அவங்களே வந்து அந்த நோட்டீஸ் நம்பரு அவர் என்னென்ன பேன் நம்பரில் வச்சுருக்காரு அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்க ரெசிப்டோட காப்பி எல்லாமே என்க்ளோஸ் பண்ணி டைரெக்டாகவே அந்த நகையை வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்லி, அதாவது வந்து அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நகை போச்சுன்னு விட்டாலும் சரி, இவங்க வந்து கிரெடிட் கார்டுக்கு அமௌண்ட்டுக்கு பத்தலைன்னா திருப்பி அந்த அமௌண்ட்டை பெண்டிங்கில் வச்சுப்பாங்க, எங்கேயாவது ஒரு தடவை மாட்டுவாருன்னு சொல்லிட்டு. இந்த அமௌண்ட்ன்றது என்றைக்குமே இருக்க தான் சார் செய்யும். அதாவது நம்ம வந்து எப்படின்னா கடனை வந்து கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வாங்குறவங்களுக்கு இல்லை இந்த பதிவு. கடனை வாங்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வந்து கட்ட முடியாமல் போயிடுது, இல்லைன்னா சில நேரங்களில் வந்து வங்கிகளே விட்டுடுறாங்க, வங்கிகளை கேட்கறதில்ல அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதை சில வாராக்கடன் தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. ஆனால் தள்ளுபடி பண்ணிவிட்டோம் லோனு வச்சு இன்னும் கூட வந்து அந்த வங்கிகள் அந்த லோனை அந்த அக்ரிமெண்ட்டை சேல் பண்ணிடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை சேல் பண்ணி ரிலையன்ஸ் ஏஆர்சி மாதிரி கம்பெனிகள் இன்னும் கூட வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன லோன், அதாவது அப்போதைக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட லோன்களுக்கு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் அந்த கடனை வாங்கிட்டோம் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்குறதோ இப்போது நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் ரொம்பவும் வந்து சட்டத்தின்படி வந்து சொல்லாமல் என்னோட அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 15 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகைகளை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க பழைய கடன்கள் ஏதோ ஒரு மூலையில் இருந்தால் கூட அது இவங்களே மறந்துடுறாங்க நினச்சிக்கிறாங்க. அதனால் அந்த நகையை வைக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு தெரியாதமாக வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நகையை எங்கே வச்சாலும் சரி, உங்கள் பேரில் ஒரு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் வந்து அந்த சிபிலில் அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் வந்து உங்களோட கடன் இன்க்ளூட் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது இந்த நகையை அடகு வச்சிங்கன்னா அந்த நகையும் வந்து பேனில் ரிப்ளிக்ட் ஆச்சுன்னா, இதெல்லாம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா சிபிலில் சொல்லும் போதோ என்ன வச்சாலும் அங்கே கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியாவுக்கு தகவல் போயிடும்.
அது எந்த நிறுவனம் பேங்காக இருந்தாலும் சரி, வேறு NDFC இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தகவல் போயிடும். அந்த தகவல் போனது மூலமாக உடனடியாக அந்த நகையை வந்து ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு அந்த நகை திருப்பி கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அந்த கடனை நீங்கள் அடைச்சா தான் இந்த நகையை நீங்கள் மீட்ட முடியும். இன்னொரு கடன் இருந்தால் அந்த கடனையும் கொண்டு வந்து இந்த நகை மூலமாக பண்ணுவாங்க. அப்படியே அந்த நகை கடன் முடிஞ்சு போனால் கூட சரி, இன்னும் கொஞ்சம் 1 லட்ச ரூபா வருதுன்னா அது இன்னும் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்றைக்கு வந்து எண்ட் ஆகுன்றது சொல்ல முடியாது. சில வங்கிகள் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக பார்க்குறேன், சில வங்கிகள் எதுவும் செய்யறது இல்லை. அவங்களோட ரிப்போர்ட்டில் காணாமல் போயிடுச்சு. அது எப்படின்றதும் தெரியல. சில ரிப்போர்ட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிற ஒரு வங்கி சொல்லியிருந்தேன் அப்போவே, அந்த வங்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்த அந்த ஹவுசிங் லோனுக்கு இன்றைக்கி கூட வந்து எந்த பதிலுமே இல்லை. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பீரியடால அந்த காட்டப்படவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணங்கள் என்னன்றது நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போக வேண்டாம். ஏன்னா இப்போ கடன் இல்லை, அதனால் எங்கே ஒரு மூலையில் ஒரு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ அதோட போதும் நிறுத்திக்கிறேன். இந்த நகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, வேறு ஏதாவது லோனில் பெண்டிங் எங்கன்னா வச்சிங்க, ஏதோ மிச்சம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மிச்சம் சொச்சம் வந்து கண்டிப்பாக இந்த நகை வச்சும் போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.